ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் தேவன் ஒரு சமூகத்திலே தூபவர்க்கமாக ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வாசகம், ஜெபமும் தனிமைப்படுத்தப்படுதலும். Prayer and loneliness. அநேக நேரங்களிலே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் காரணமின்றி தனிமைப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனும் அதை அனுமதிக்கிறார். But the reason God permits loneliness in our life is not a sign that He has forsaken us. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்தாலும், நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், சில நேரங்களிலே நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். தனிமைப்படுத்தப்படும் பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்பது அதற்கு அர்த்தம் கிடையாது. So why God permits loneliness? தேவன் ஏன் தனிமைப்படுத்தலை அனுமதிக்கிறார்? ஒரே ஒரு நோக்கம்தான். So that he can draw us unto himself. நம்மை அவரிடம் கிட்டி சேர்ப்பதற்காக, ஈர்ப்பதற்காகவே தான் அநேக நேரங்களிலே தேவன் தனிமைப்படுத்தலை அனுமதிக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான் ஆவிக்குரிய காரியங்களிலே மிகவும் அனல் உள்ளவர்களாய், ஆர்வம் உள்ளவர்களாய் இருக்கலாம். மிச்சவங்க எல்லாம் பிரேயர் கூட பண்ண மாட்டாங்க, சரியா பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அப்படி செஞ்சாலும் கடமைக்காக செய்வாங்க, வேகமா செஞ்சிருவாங்க. நீங்க தான் ரொம்ப அதிக கண்ணும் கருத்துமா செய்யறவங்களா இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். நீங்க தான் உங்க குடும்பத்துல தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் உங்களை பார்த்தா பிடிக்காம இருக்கலாம். எல்லாரும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லது பாசம் காண்பிக்காமல் இருக்கலாம். எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறது என்று அநேக நேரங்களிலே ஒருவேளை நீங்கள் மனவேதனைப்பட்டிருக்கலாம். ஒன்று காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க குடும்பத்திலே நீங்கள் தனிமைப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவர் உங்க குடும்பத்துல உங்களை அவர் விசேஷித்து பிரித்தெடுத்திருக்கிறார், தன்னிடம் சேர்த்து கொள்வதற்காக. ஆகவேதான் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு இதற்கு உதாரணம் யோசேப்பு. அவருடைய நீதியுள்ள வாழ்க்கைக்காக அவர் தனிமைப்படுத்தப்பட்டதை நாம் படிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பட் நம்ம எல்லாரும் தெரிந்த கதைகள் தான். 36, 37வது அதிகாரத்திலிருந்து நிறைய சம்பவங்களை நாம் படிக்கிறோம். ஒருவேளை அவர் குழியிலே தள்ளப்பட்டதும், விற்கப்பட்டதும்,
அதன் விளைவாக தனிமையாக்கப்பட்டதும், கண்டிப்பாக அந்த வாலிப வயதிலே, அந்த சூழ்நிலையிலே அவருக்கு பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக, தருணமாக தான் அது இருந்திருக்கும். எந்த விதத்திலும் அதிலிருந்து ஒரு நன்மை பிறக்கும் என்று அவர் யோசித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் தனிமைப்படுத்தப்பட்ட போதிலும், எனக்கு தெரிந்து ஒரு இடத்துல கூட அவர் வேதனையான வார்த்தைகளையோ, முறுமுறுப்பான வார்த்தைகளையோ, சந்தேகம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளையோ அவர் அ வாயிலிருந்து வந்ததாக நாம் எங்கேயுமே படிக்கல. கண்டிப்பா அப்படி இருந்திருந்தா வேதத்துல நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்து, அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவரோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு அவர் வாழ்ந்து, அவருடைய தனிமைப்படுத்துதல் அவருக்கு சோர்வை கொண்டு வர அவர் அனுமதிக்கவில்லை. அந்த போத்திபாரனுடைய மனைவி தவறாக நடந்து கொள்ளும்போது, அவர் சொன்ன அந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? அப்ப தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் அவருக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த உறவு அறுந்து போகவில்லை. மாறாக அது இன்னும் தேவனோடு நெருங்கி இருப்பதற்கும், தேவனுக்காக நிற்பதற்கும் அவரை தூண்டினது. அதனால தான் அவர பத்தி இன்னைக்கு நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல, மேபி உங்க புருஷன், உங்க பிள்ளைங்க, மேபி எல்லாரும் சேர்ந்து உங்களை தனிமைப்படுத்தி, அந்த ஒரு வேதனையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். That does not mean you are not loved by anyone. You are still loved and embraced by God. தேவன் உங்களை அரவணைத்து உங்களை நேசிக்கிறார். யாருமே உங்களை நேசிக்கல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, குடும்பத்திலிருந்து நாம் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்கிற உணர்வு நம்மை தேவனண்டை இன்னும் நெருங்கி சேர்க்க வேண்டும். இன்ஃபேக்ட் அதற்காக தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தனிமைப்படுத்துவதற்கு தேவன் அதை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஈவென்ட் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முன்பகுதியில வாசிச்சால் தெரியும். ரொம்ப ரொம்ப பிஸியா வேலை செய்யறார். 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்களின் மனதுருகி அவர்களின் வியாதியாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷரிடத்தில் வந்து, வனாந்திரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இதை நான் வாசித்தேன் அப்படின்னா, திரளான ஜனங்கள் ஊழியங்களுக்கு போகும் பொழுது நல்லாவே இந்த சீன் வந்து எனக்கு தெரியும். கூட்டங்கள் முடிந்த உடனே எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுப்பாங்க.
நிப்பாங்க. பயங்கரமான ஒரு ஒரு பிஸி டைம் அதுதான். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம சரி எல்லாம் முடிஞ்சுச்சு நம்ம போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் நெறைய பேர் வருவாங்க. வந்து அப்போ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகள் நம்மிடத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க மேல நம்ம அ இந்த மாரி மனதுருகி தலையில கை வச்சு ஒரு பிரேயர் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு மனநிறைவு. வந்ததனுடைய ஒரு ஒரு நோக்கம் நிறைவேறின மாரி அவங்களுக்கு. அப்ப திரளான ஜனங்கள் அப்படிங்கும்போது, இயேசுவை குறித்து பட்டணங்களிலே, கிராமங்களிலே கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள்னா, நான்லாம் கூட்டங்கள்ல போய் பேசினா ஒண்ணும் பெரிதான அளவுக்குலாம் இன்னும் அந்த மாரி கூட்டங்கள்லாம் நான் பார்த்ததில்ல. பட் அதுவே எக்ஸாஸ்டிங்கா இருக்கும். சரி இங்கலாம் எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் தனித்தனியாக ஜெபித்து, அ அந்த மாதிரி ஒரு பிஸி டைம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு 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 கான்டெக்ஸ்ட்ல இவங்க எல்லாத்தையும் அவரு அனுப்பிட்டு 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு சீஷர்களை அனுப்பிடுறாரு, ஜனங்களை அனுப்பிடுறாரு. அவர் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா பிஸியா இருந்துட்டு, ஊழியங்கள முடிச்சுட்டு, திரளான கூட்டங்கள சந்திச்சுட்டு, அதுக்கு பிறகு கூட ஆண்டவராகிய இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. அப்ப இன்னொரு காரியத்தை நான் என்ன பார்க்கிறேன் என்றால், நம்ம வாழக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்ட், பிஸி வேர்ல்ட் அப்படித்தானே? ரொம்ப வேக வேகமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரான்டிக்கல் பேஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் இது. நிறைய வேலைகள். பிஸி, பிஸி, பிஸி. ஏன் ஜெபம் பண்ண முடியல? பிஸியா இருக்கும். அதனால ஜெபம் பண்ண முடியல. நேரம் இல்ல. ஆனா, ஆண்டவராகிய இயேசு ஏதோ உலக பிரகாரமான வேலையை செஞ்சு பிஸியா இல்ல. ஊழியங்களை செய்து பிஸியா இருக்கிறார். ஆனா, அப்படிப்பட்ட வேலையிலும் கூட அவர் போய் ஓகே அக்கடான்னு ஒரு ஒரு இளைப்பாறுவோம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க விரும்பல. He is trying to create his own loneliness so that he can spend time with his father. ரொம்ப முக்கியங்க. எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், ஊழியமே செய்துகிட்டு இருந்தாலும் கூட, அவர் அந்த குவாலிட்டி டைம் வித் காட் அலோன் தேவனோடு தனித்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பிரீமியம் குடுத்தார். அதனாலதான் அவரால சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி செய்ய முடிஞ்சுச்சு. He valued his time with God in his loneliness. தனிமையாக இருந்து தேவனோடு செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தை அவர் அதிகமாக மதித்தார். அப்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாலும், நாமும் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம். மார்ட்டின் லூத்தர் சொல்வார், இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நானு எப்பயும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக தேவைப்படுது. அதனால நான் அதிகமா தேவனோடு நேரத்தை செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அதாங்க உண்மை.
அனுபவம் உள்ளவர்களுக்கு அது நன்கு தெரியும். Your business is not a reason for you to skip your quality time with God. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால நான் தேவனோடு செலவழிக்கக்கூடிய நேரத்தை நான் தள்ளி விடுவதற்கு அது காரணமாக அமைந்து விடக்கூடாது. நல்லா என்னுடைய லைஃப் அப்படி யோசித்து பார்க்கும்போது ஜெபம் என்று ஆரம்பித்த பிறகு ஜெபிக்கணும், ஜெபத்தின் மேல் ஒரு தாகம், ஒரு ஆர்வம் வந்த பிறகு, ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்த பிறகு நான் என்னோட வாழ்க்கையை நல்லா யோசித்து பார்த்தேன்னா, ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறோம், குடும்பமா வெளியே வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சா அவ்வளவுதான், நைட் வரைக்கும் வெளியே போய் அங்கங்க சுத்த போறோம். எப்படியாவது நைட்டு முழிப்பு வந்துடும், முழிப்பு வராம இருக்காது. எந்திரிச்சா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிச்சுவேன். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலையை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஊழியத்துக்கே போயிருப்பீங்க, நிறைய பேரோட சேர்ந்து தங்கி இருப்பீங்க. பிரேயர் எப்படிதான் பண்றது, பிரேயர் பண்ண முடியாதே, எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, எல்லாம் தூங்கிட்டு இருக்கும், நீங்க எதிர்த்து நீங்க பாட்டு உட்காந்து அமைதியா பிரேயர் பண்ணிட்டு, you simply cannot skip prayer because you are busy or tired. ஒருவேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக நேரங்களிலே நீங்களே உங்களுக்கு அந்த ஒரு ஒரு நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்க சுத்தி இருக்கிறவங்க, உங்க கூட ஈவன் ஊழியம் செய்யறவங்க கூட, உங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட கோஆபரேட் பண்ணாம இருக்கலாம். பட் யூ ஆர் ட்ரைங் டு கிரியேட் யுவர் ஓன் லோன்லினஸ். பைபிள்ல நிறைய இதற்கு உதாரணங்கள் இருக்கு. எலியா, எலிசா அப்படி செய்வாரு, பேதுரு அப்படி செய்வாரு, இயேசு செய்வாரு. மருத்துவங்களை உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விரட்டிட்டு அவர் மாத்திரம் தனியா சீசர்களோட போய் so that he can spend time with God. So sometimes God permits situations in your life so that you can create your own loneliness, and by that process you can spend quality time with God. சரிங்களா? உங்க வாழ்க்கையில சில சமயங்கள்ல தேவன் உங்களுக்கு சூழ்நிலைகளை அனுமதிப்பார். எதற்காக? நீங்க தேவனோடு தனிமையாக நேரத்தை செலவழிப்பதற்கு, நீங்க நேரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல, அநேக நேரங்கள்ல நமக்கு இந்த தனிமைப்படுத்தப்படும் மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது எதிராளியானவன் இதை அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பான். எப்படியாவது நமக்கு சோர்வை கொண்டு வந்து தேவனுக்காக நீங்கள் நேரத்தை செலவழிப்பதை உங்களிடம் பிரிப்பதற்காக, அல்லது உங்களை அதிலிருந்து அவன் திசை திருப்புவதற்காக உங்களுக்கு அதைரியமான டிஸ்கரேஜிங் தாட்ஸ் அவன் கொண்டுட்டு வருவான். தேவனுக்காக நீ நின்று என்ன பிரயோஜனம், ஜெபித்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு நாள் ஜெபிக்கிறே என்ன பிரயோஜனம், அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற தாட் கொண்டுட்டு வர பார்ப்பான். இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சாத்தான் நம் சிந்தையை ஆட்கொண்டு நம்மை தேவனிடமிருந்து பிரிப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவ பிள்ளைகள் தேவனோடு தொடர்பு கொண்டா வெற்றி நிச்சயம். அட்லீஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணாட்டினாலும்
உலக பிரகாரமான பார்வையில அதை ஹேண்டில் பண்ணுவதற்குரிய மனபலனையும் சரீர பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அவன் நன்கு அறிந்து அதை குலைக்க வேண்டும் என்பதற்காக தான் அநேக நேரங்களிலே நம்மை அதைரியப்படுத்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வருவான். நாம் ஜாக்கிரதையாக இருந்து அவனுடைய சதி திட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு காரியம், நிறைய இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் தெரிந்த பகுதி தான். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 41வது வசனத்திலே. மத்திய 26லும் இந்த பகுதி இருக்கிறது. ஒளிவுமலைக்கு போறாரு, சீஷர்களை கூட்டு போறாரு, 12 பேரை கூட்டு போறாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த பிறகு 9 பேர் தள்ளிட்டு 3 பேரை கூட்டு போறாரு. இன்னும் குறிப்பிட்ட இடத்துல வந்த பிறகு 3 பேரையும் தள்ளிட்டு அவர் மாத்திரம் தனியா 41 வசனத்திலே அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். 44 வசனத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தார். அப்ப அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். Sometimes God permits extreme suffering in our life to draw us unto himself. உலகத்திலே எந்த மனிதனும் சந்தித்திராத ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன், ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அது கல்வாரி சிலுவையின் அனுபவம் தான். ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவமும், பாவமே அறியாத, பாவமே செய்யாத இயேசுவின் மேல் சுமத்தப்படக்கூடிய ஒரு காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? The divine wrath was upon Jesus. தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல் விழுந்தது. சாதாரண காரியம் இல்லை. அது நமக்கு அது என்னன்னு தெரியாது, அது புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அவர் சந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கிராவிட்டி, அந்த ஒரு வெயிட், அந்த ஒரு சூழ்நிலையில இயேசு என்ன பண்றாரு? தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். எதற்காக? அந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு தேவையான சரீர பலத்தை, மனபலத்தை, ஆவியின் பலத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவருக்கு நன்கு தெரியும். கொஞ்சம் நீங்க யோவான் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பிதா கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்பார் அந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கான்டெக்ட்ல அவர் பிரேயர் பண்ணும்போது, என்னை விட்டு போயிடட்டும் அந்த பாத்திரம் அப்படின்னு அவர் சொன்னாலும், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அது தேவ சித்தமாக இருக்கும் என்றால் அதை கடந்து போவதற்குரிய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதற்காக அவர் பிறரை ஜெபிக்க அவர் தூண்டின பொழுதிலும், அவர்கள் ஜெபிக்காத நிலையிலும், தனக்காக தான் தனித்து விடப்பட்ட நிலையிலே ஜெபித்து அதை, அந்த சூழ்நிலையை அவர் முற்றிலும் மேற்கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டார். அப்பதான் அவன் காதை வெட்டும் போது, எதுக்குடா காதை வெட்டுற, பிதா கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா அப்படிங்கிறார். அதான் அந்த அந்த மொமெண்ட் வித் காட், தனிமையா தேவனோடு அவர் செலவழித்த அந்த நேரம், அந்த முந்தின நாள் இரவு சீஷர்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, அதுதான் ரகசியம். அப்ப அவர் சோர்ந்து போகவில்லை. இதை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக
வாசிக்கிறோம். இன்னொரு நாள் நான் இதே டாபிக்ல பேசுனா டேவிட் எடுத்து கூட நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு எனக்கு அது தோணல. தாவீது ஒரு மனிதனாக இருந்த பொழுது அநேக நேரங்களிலே குடும்பத்தால் தள்ளிவிடப்பட்ட நிலையிலே வனாந்திரத்துக்கு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவார். அப்ப தனிமையான நேரங்களிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசனத்திலே நாம் நம்மை உட்படுத்தி கொள்ளும் பொழுது தேவனுடைய பிரசனம் நம்மை ஆட்கொண்டு அது நம்மை நிரப்பி அது ஒரு உன்னத பலனை நமக்கு கொடுத்து நம்மை அந்த சூழ்நிலை கடப்பதற்குரிய அனைத்து விதமான மன தைரியத்தை அது நமக்கு கொண்டு வருகிறது. அதைத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொள்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 45வது வசனத்திலே அவர் ஜெபம் பண்ணி முடித்து, நீங்க உங்களை தனிமைப்படுத்தி பிதாவோடு நேரத்தை செலவழித்து ஜெபம் பண்ணி நீங்கள் முடிந்த பிறகு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்ப அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவருக்கு அங்கு நடந்தது என்ன? தனிமைப்படுத்தப்பட்டார். உலகத்திலே இதுவரை யாரும் சந்தித்திராத ஒரு சூழ்நிலையை சந்தித்தார். தேவனோடு ஜெபித்தார். ஜெபித்த உடனே எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சு. ஆனா நடக்கல. அதுதான் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களிலே ஜெபித்த உடனே நாம் நினைத்தபடி நடக்கவில்லை என்பதனாலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அந்த சோர்வை சாத்தான் சரியான முறையிலே பயன்படுத்தி நம்மை ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்மை பின் தள்ளி விடுகிறான். வர்றாரு, ஜெபம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா வரன்னு பார்த்தா ஜெபம் பண்ணல. என்னடா இவனுக்கு இவ்வளவு சோறு போட்டு, இவனுங்களை பார்த்துக்கிட்டு, இவ்வளவு போதகம் பண்ணி, இவ்வளவு கற்றுக் கொடுத்து கடைசியில ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களை தள்ளி விடல. அவங்களை கூட்டிட்டு தான் போறாரு. அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகி யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். அப்ப இந்த 12 பேத்துல ஒருத்தன் என்ன பண்றான்? அவரை பிட்ரே பண்றான். எவ்வளவு ஜனங்கள் அற்புதத்தை செய்தாங்க. அவங்களும் கை வாயை பொத்திட்டு அமைதியா இருக்கிறாங்க. எல்லாருமே அவருக்கு விரோதமாக கூட்டம் கூடிவிட்டார்கள். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உடனடியாக எல்லாமே அநேக நேரங்களிலே நமக்கு சாதகமாக நடந்துவிடும் என்று நினைத்து நாம் ஜெபத்துக்குள்ளே போவதே என்னை பொறுத்தவரை பெரிய தப்பு. அதுதான் நிறைய நேரத்தில் நம்ம ஜெப வாழ்க்கையை குலைத்திருக்கு. நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட். ஒரு கேன்சர் பேஷண்டோட போய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் போனேன், 2 நாள் போனேன், 3 நாள் போனேன். நேரம் அழுதுட்டே இருப்பாங்க. ஒரு 53 வயது, என்னோட ஒரு வயசு தான் மூத்தவர். 53 வயசு தான் அவருக்கு. 2 சிறு பிள்ளைகள், திருமணம் ஆகல, படிப்பறிவு இல்லாத மனைவி, வேலை செய்யாத மனைவி, ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு. அப்ப அவங்க இடத்துல போய் ஜெபிக்க ஆரம்பித்து கேன்சர் அந்த ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. கீமோ கொடுத்துட்டு இருக்காங்க, ரேடியேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில 2 நாள் 3 நாள் ஜெபித்தேன். ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபித்தேன். எப்படியாவது ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் ஜெபித்தேன். எதுவும் நடக்கல. உடனே ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, அவங்கள நீ ப்ரிப்பேர் பண்ணு, என்ன அவுட்கமுக்கும் அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்னோட பேசினார்.
அதை நான் பொறுமையா அவங்க இடத்துல உட்கார்ந்து 4வது நாள் நான் நினைக்கிறேன் அவங்களிடத்துல அதை எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்ப அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய காரணங்கள் சொன்னாங்க. நிறைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறாங்க. நாங்க நாங்க ஜெபித்த பொழுது ஆண்டவர் எங்களுக்கு இந்த வசனத்தை ஆலயத்துல கொடுத்தார் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த நம்பிக்கை இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு. கண்டிப்பா அது நடக்கும். ஆனா நடக்காட்டினா உங்களுடைய விசுவாசம் தொய்ந்து போக விடக்கூடாது. என்றால் நடக்காமலும் இருப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாம். இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நம்ம பிரேயர் பண்றோம், சுகம் ஆகணும்னு பிரேயர் பண்றோம். எப்படி நடக்காம இருக்கிறது தேவ சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை இல்லைங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. எத்தனையோ தடவை, எத்தனையோ இடங்களுக்கு நான் பிரேயர் பண்ண போயிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரேயர் பண்ண போயிருக்கேன். எல்லாமே நம்ம கேட்ட மாதிரி நடக்கிறது இல்லைங்க. ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இதை கேட்கிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆனா சம்டைம்ஸ் வில் பி இன் டினையல் மோட். கண்டிப்பா நடக்கும். அது தப்பே இல்ல. நடக்காம இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை கடப்பதற்குரிய தேவ பலனை நான் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன் என்கிற உணர்வே இல்லாமல் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதனாலதான் அது நடக்கலைங்கும் போது சோர்ந்து போய் ஜெபத்தையும் விட்டுறாங்க. நிறைய பேர் கடவுளையும் விட்டுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்திலே யாராவது ஒருத்தவங்க அப்படி இருப்பாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். God is not an ATM மிஷின். அடிக்கடி நான் சொல்லுவேன். உள்ள போட்ட உடனே காசு வர மாதிரி. அப்படி இருந்தா நல்லாதாங்க இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி இல்லைங்க. அதுதான் உண்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி இல்லை. அதான் உண்மை. தாவீதுக்கு அப்படி இல்லை, யோசேப்புக்கு அப்படி இல்லை, நமக்கும் அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் எதற்காக தேவன் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார், என் குடும்பத்தில் அனுமதித்திருக்கிறார், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அனுமதித்திருக்கிறார். அப்படி கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் so that he can draw. அதான் நம்ம எடுத்தோன்னே ஆரம்பிச்சோம். God permits loneliness in our lives so that he can draw us again and again and again unto himself. அதுதாங்க தேவன் விரும்புறார். இதான் நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஏற்கனவே ஆண்டவரோடு நெருங்கின ஒரு உறவை ஏற்படுத்தி இருப்பீங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை அனுமதித்தாதான் உங்களிடத்த அந்த அந்த உறவை நீங்க பேணுவீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா he will not hesitate to allow such situations in your life. நம்ம எப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்ம எப்பயுமே தேவனோடு நெருங்கி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம்னா பெர்ஹாப்ஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படாம இருக்கலாம். Again, that is not a guarantee that such situations will not occur. நான்லாம் இப்ப ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு தான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ். என்னுடைய அம்மாவுடைய சூழ்நிலை. அப்ப படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியாது. தூக்கிட்டு தான் போய் பாத்ரூம்ல வச்சு டெய்லி அவங்கள கழுவி சுத்தம் பண்ணி அவங்க பல்ல சுத்தம் பண்றதுக்கே எனக்கு அவ்வளவு நேரம் ஆயிருக்கு. அப்புறம் ஃபுல்லா அவங்கள குளிப்பாட்டி அவங்கள கழுவி அந்த யூரின்லாம் அந்த டயப்பர்லாம் தூக்கி போட்டு சில சமயத்துல ஆயிருந்தாங்கன்னு அதெல்லாம் கழுவி எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த நேரத்தை நான் இல்லாட்டினா பிரேயர்ல தான் செலவழிப்பேன். ஏன்னா வேற வேலை கிடையாது, வேலை பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணாதான் செஞ்சிருப்பேன், எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, அம்மா நேத்தே செத்துருக்கலாமே, போன வாரமே செத்துருக்கலாமே. கேள்வியெல்லாம் கேட்க முடியாதுங்க. கேள்வி கேட்டா ஜெபம் பண்ண முடியாது. அப்ப நேத்து நான் இதை செய்து கொண்டிருந்த பொழுது நேத்து எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. மேபி கடவுள் இந்த சூழ்நிலையை அனுமதித்தது நம்ம ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளாததை இங்கு கற்றுக்கொள்ள
போதா குறைக்கு நான் ஒரு 21 டே ஃபாஸ்டிங் இருக்கிறேன். என்ன மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பட் 21 நாள் உபவாசம் இருக்கிறேன். இப்பதான் அதிகமான சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். பட் இது ஒன்றும் புதுசு கிடையாது எனக்கு. இட்ஸ் ஓகே. கடவுள் தெரியும் இந்த மாதிரி நான் இருக்க போறேன், ஒரு உபவாசம் இருக்க போறேன்னு. அப்ப ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் நிறைய பேசினார். உபவாசம் என்பது உட்கார்ந்து எந்நேரம் ஜெபம் பண்றது மாத்திரம் இல்ல. உண்மையான உபவாசம் என்பது இன்னொரு கோணத்தில் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போல இந்த ஃபாஸ்டிங். நிறைய நேரம் நம்ம ப்ரேயர் பண்ண முடியல. என்னுடைய இந்த மாதிரி நான் ஒரு ஃபாஸ்டிங் யூஸ்வலா நான் டிக்ளேர் பண்ணேன்னா 5 to 7 hours மினிமம் நான் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார். நோ நோ நோ, இட் இஸ் நாட் அபவுட் டைம் வித் மீ, இட் இஸ் அபவுட் டூயிங் சம்திங் எல்ஸ் so that I can teach you through that. அப்படிதாங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் அடுத்த முறை இன்னொரு 21 நாள் உபவாசம் போட முடியல. ஐயோ 21 நாள் உபவாசம் போட்டாவே பிரச்சனை வருது, வேண்டாம்ப்பா போட மாட்டோம். அடுத்து நான் என்ன செய்வேன், 21 நாள் 40 நாள் கூட போடுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ என்ன வேணாலும் வாழ்க்கை நமக்கு கொண்டு வரலாங்க. ஆனா அதன் மத்தியிலே நான் எப்படி தேவனோடு நெருங்கி இருக்க முடியும், எப்படி நான் என்னை தனிமைப்படுத்தி தேவனோடு தனியாக இருக்க முடியும்? கண்களை மூடும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே ஒரு வேளை யாராவது நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே கண்ணீரோடு நீ ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஏன் ஆண்டவரே, என்னுடைய தனிமை என்றைக்கு முடிவு வரும்? எப்ப தெரியுமா முடிவு வரும்? நீங்க உங்களை தனிமையாக தேவனோடு ஆழமாக தொடர்பு கொள்ளுகிறவரை ஒருவேளை இந்த தனிமை அதனாலதான் நீடித்து கொண்டிருக்கலாம். அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உங்க புருஷனை பார்க்காதீங்க, உங்க மனைவியை பார்க்காதீங்க, உங்க பிள்ளைகளை பார்க்காதீங்க, உறவினர்களை பார்க்காதீங்க, சர்ச் மெம்பரை பார்க்காதீங்க, ஏன் உங்க பாஸ்டர் கூட பார்க்காதீங்க. இந்த தனிமையான சூழ்நிலையிலும் நான் தேவனோடு எப்படி தனிமையை தனித்திருப்பது, அது மாத்திரம் யோசிங்க. ஒருவேளை அதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில நீங்க தனிமையாக தேவனோட நேரத்தை செலவழித்து கொண்டு கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு விடுதலையோடு இல்லாம ஒரு மன பாரத்தோட ஆப்ளிகேஷனோடு என்ன பண்றது, சரி ஜெபிச்சுதான் ஆகணும் அப்படிங்க இல்ல, மன நிறைவோடு சந்தோஷத்தோடு ஓகே இந்த காரியத்தை கடவுள் அனுமதிச்சிட்டாரு, பரவாயில்ல, நம்ம செய்வோம், தொடர்ந்து ஆண்டவரோடு நெருங்கி இருப்போம். இதை நம்ம கடந்து போவதற்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஆண்டவர் இதை அறிவார். ஆண்டவர் இன்னும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். God is still sovereign. He knows. He permitted. So let me bear it. அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஆனாலும் அனுமதித்திருக்கிறார் என்றால் நான் அவரோட அதிகமான நேரத்தை செலவழிப்பதாக இருக்கலாம் ஒருவேளை என்று சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலை கடந்து போவதற்கு இந்த வாரத்துல பலனை கொடுப்பார். இந்த மாதம் முடிவுக்குள்ள ஒருவேளை 2 நாள் தான் இருக்கு, பலனை கொடுக்கலாம். அதாவது அடுத்த மாதத்துல பலனை கொடுக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. வரக்கூடிய இந்த புதிய மாதம் 2 நாள் தான் இருக்கு. நம்மை இப்படி ஆண்டவரோடு தனித்து போராடி அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாதமாக நாம் அமைத்துக் கொள்வோம். நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போனதும் முறுமுறுத்ததும் வேதனை எல்லாம் போதும். ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலைக்கு அனுமதித்தனுடைய நோக்கம் ஒருவேளை நான் உம்மோடு தனித்து இருப்பதற்கு என்றால் அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு நான் செலவழிக்கக்கூடிய நேரத்தை நான் அதிகரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு மாற்றத்தை ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். நேசிக்கிறோம்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே பாரத்தோடு எதிர்பார்ப்போடு வேதனையோடு சோர்ந்து போய் நொந்து போய் ஆண்டவரே உம்மிடத்திலே ஜெபித்து ஜெபித்து நான் சோர்ந்து போய்விட்டேன், எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒரு மன பாதிப்போடு யாராவது இந்த காலை வேளை வந்திருப்பார் என்றால்
அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவனை நீ சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே பிள்ளைகளுக்கு தேவையான சரீர ரீதியான பலனை, மன ரீதியான பலனை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவனோடு தனித்து இருப்பதற்கான ஒரு மன மன நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இடத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அது நிமித்தமாக இவர்கள் இந்த விதமான எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸை ஆண்டவரை மேற்கொள்வதற்கு தேவ கிருபை இவர்கள் மேல் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யாராவது ஒருவர் ஆண்டவரை இந்த காலை வேளை மிகவும் அதிக பாரத்தை சுமந்து கொண்டு இந்த சூழ்நிலை மாறிவிடாதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அந்த சூழ்நிலை ஆண்டவரை அவர்களை விட்டு நீர் தூரப்படுத்துங்க என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரை அப்பியாசிக்கும் பொழுது தேவன் தாமே அவருடைய சூழ்நிலைகள் அவர்களுக்காக நின்று ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையிலே ஒருவேளை சரீர பலவீனத்தோடு யாராவது இந்த காலவெளியிலே ஜெபிப்பார்கள் என்றால், பல காலங்களாக இந்த பலவீனம் என்னை விட்டு போகவில்லையே என்கிற வேதனையோடு உம்மை நோக்கி பார்ப்பார் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய சரீரத்தினுடைய பலவீன பகுதிகளில் உம்முடைய கல்வாரியின் கரத்தை நீட்டுவீராக. ஒரு அற்புத சுகத்தை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்பொழுதே நீ கட்டளையிடுவீராக. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒரு பிறருடைய பலவீனக்காக ஜெபிப்பார்கள், அவர்களுடைய இடங்களிலே கர்த்தர் கடந்து சென்று வல்லமினால் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கலாம். பெண் மாற்றம் அடைந்த பிள்ளைகளோ அல்லது ஆண்டவரை ஸ்பௌஸ்க்காகவோ அல்லது பேரண்ட்ஸ்க்காகவோ ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கு இருப்பார் என்றால், அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனை நீ சந்தித்து அவர்களை உம்மண்டை இழுத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளோடு யாராவது இருப்பார் என்றால், மாத கடைசி வந்து விட்டது, எப்படி இந்த மாதத்தை கடக்கப் போகிறோம் என்கிற சூழ்நிலையில் இருப்பார் என்றால், ஆண்டவர் அவர்களுக்கு வாசல்களை திறப்பீராக. பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. அடுத்த மாதம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடிக்கு நீர் அவர்களுக்கு ஆண்டவரே புதிய வாசல்களை திறக்க வேண்டும் என்ற இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எலெக்ஷன் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய சுத்தமான தலைவர்களை நீர் நமக்கு சுத்தமான நேரங்களிலே நீர் எங்களுக்கு தெரிந்து காண்பிப்பீராக. யாரை நீர் ஆண்டவரை அனுமதித்தாலும் ஆண்டவரை அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆனாலும் ஜெபிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே நமக்கு சுத்தமான தலைவர்களை நீர் ஆண்டவரை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல கொண்டு வர வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்திலாம் நீர் கேட்டு வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் தனிமையிலே உம்மோடு ஆண்டவரே அதிகமான நேரத்தை செலவழிப்பதற்காக எங்களுக்கு நீர் கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போகணுங்கிறவங்க நீங்க கடந்து போங்க. தொடர்ந்து ஜெப விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் ஜெப விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ரியாதுன்னு நினைக்கிறேன், மேபி தெரியல. ஓகே, அவங்களுக்கு வந்து போன் கேன்சர் இருக்கு. கீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மெடிக்கல் வார்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டருக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த டாக்டர் ரியாதுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உங்க தெய்வீக வல்லமை இந்த
இந்த எந்த எலும்புகளிலே கேன்சர் கட்டிகள் இருக்கிறதோ அந்த எலும்புகளிலே தேவனுடைய வல்லமை கடந்து போவதாக. ஆண்டவரே, அடுத்த முறை கீமோதெரப்பி கொடுக்க வேண்டும் என்று செல்லும் பொழுது ஆண்டவரே, கீமோதெரப்பி தேவையில்லை என்று மருத்துவம் சொல்லக்கூடிய அளவிற்கு தேவனால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இதன் மூலமாக தேவன் இயேசு எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. ஒரு அற்புதம் நடக்கட்டும். போன் பகுதியில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜெபத்தை கேட்டு டாக்டர் ரியாதுக்கு ஒரு அற்புத சுகத்தை நீ கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மிஸ்ஸஸ் மரியா அவர்களுக்காக ஜெபிப்போம். அவங்களும் கேன்சர் கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்று மிஸ்ஸஸ் மரியா அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சகோதரி மரியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னொரு கேன்சர் பேஷண்ட் அப்பா, ஆண்டவரே, சகோதரி மரியா அவர்களை நீ தொடுவீராக. எந்த பகுதியிலே கேன்சர் இருக்கிறது என்பதை தேவன் அறிவி. உடைய தெய்வீக வல்லமை இந்த பகுதியிலே கடந்து சென்று சகோதரி மரியாவை தொட்டு ஒரு அற்புதமான சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் மரியாவை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த மகளுக்கு இந்த சூழ்நிலையிலே உடைய சுவிசேஷத்தை, உடைய சத்தியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதை அந்த மகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே முழுமையாக தன்னிடத்தில் அர்ப்பணித்து இயேசுவிடம் அவர்கள் ஜெபித்து ஒரு அற்புத சுகத்தை அவர் பெற்றுக்கொண்டு இதை இந்த வியாதியின் மூலமாக இயேசுவை மெய்யான தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவையும் கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு ட்வின் மிரக்கிளை அவர்களுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவலாக பிசிக்கலாக நீங்க கொடுக்க வேண்டும் என்று முடித்தாங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய மூத்த சகோதரருக்காக ஜெபியுங்கள். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரருடைய பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மூத்த சகோதரரை உடைய கருத்துல கொடுக்கிறோம். அவர்களுக்கு சரீரத்தில் எந்த இடங்களிலே பலவீனங்கள் இருக்கிறது என்பதை தேவன் அறிவீர். அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமை நாளை தொடப்பட்டு சுகமடைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அந்த மகனுக்கு இந்த பலவீனத்தை கொண்டு வந்த அந்த கிருமியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த ரூட் காஸ், லார்ட், ஐ ப்ரே தட் யூ அட்ரஸ் த ரூட் காஸ், யூ டச் த ரூட் காஸ். நீங்க தொடுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய வல்லமை அந்த இடத்திலே சென்று அவரை ஆண்டவரே சந்திக்க ஆகும். கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை அவருக்கு செய்யுங்க. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரிடத்துல என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை பேசி அவர் தன்னை சரி செய்து கொள்ளவும் கிருபை செய்யுங்க. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் உடைய சமூகத்திலே நிற்கிறேன். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தினாலே தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து ஆண்டவரை தேவைகளும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீகமான முறையிலே சந்திக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எந்த இடத்தில் அவர் வேலை பார்த்தாலும் அந்த இடத்திலே தொடர்ந்து நமக்கு சாட்சியா இருக்கும்படியாய் வேலையை அவர்கள் நல்ல முறையில் எக்ஸலண்டா செய்வதற்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களையும் கருத்துல கொடுக்கிறேன். குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தொடர்ந்து நம்முடைய அன்பை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 2 நாட்களாய் ஏதாவது விண்ணப்பங்களுக்காக பிள்ளைகள் நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால் அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய ஐஸ்வர்யம், உம்முடைய ஆவிக்குரிய பலன் அனைத்தையும் பிள்ளைகள் அனைவருக்கும், குடும்பத்திற்குரிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போவோம். ஆமென்.